Platter இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான நாட்டுக்கோழி கிரேவி எப்படி செய்யலாம் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, சிம்பிள் இன்கிரிடியன்ட் வச்சு செஞ்சிடலாம். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகான் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு துண்டு பட்டை, 5 கிராம்பு, 2 அன்னாச்சி மொக்கு, 2 ஏலக்காய், 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, 2 கை அளவு தனியா. இதை நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ லைட்டா வறுத்தாச்சு. கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 5 காஞ்ச மிளகாய் இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருக்கோம். அந்த ஸ்டேஜ்ல 4 முந்திரி, அரை மூடி தேங்காய் இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இன்னும் 2 நிமிஷம் வறுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வறுத்தாச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டேபிள்ஸ்பூன் தனியா தூள் அதே ஹீட்லயே நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது பேஸ்டா அரைக்க வேண்டியதுதான். இப்போ தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், 1/4 டேபிள்ஸ்பூன் சோம்பு இப்போ இதை நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதை நல்லா வதங்கிடுச்சு. 2 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு ஈக்குவல் குவான்டிட்டியில எடுத்து அரைச்சிக்கோங்க. இஞ்சி வதக்கிட்ட அப்புறம் தான் அடுத்ததை நம்ம சேர்த்துக்கணும் எல்லா டிஷ்லையுமே. இப்போ இதை நல்லா வதங்கிடுச்சு. நான் 1 கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். உப்பு மஞ்சள் போட்டு 3 தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை தான் இப்போ நான் சேர்த்துக்க போறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்டோட நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க சிக்கனை. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கி விடுங்க. ஒரு டேபிள்ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கால் டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அந்த ஸ்டேஜ்ல நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கோம்ல மசாலா, அதை சேர்த்துக்கோங்க. இதோட இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலாவும் நல்லா வதங்கணும் சிக்கனோட. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல நான் ஜார்ல இருக்க மிச்சத்தோட தண்ணி சேர்த்துட்டு இது கூட சேர்த்துக்க போறேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இது கூட கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவி விடுங்க. நம்மளோட சூப்பரான நாட்டுக்கோழி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா அந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தோட ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.